ஹாய்ங்க. இந்த நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? சாட்டர்டே மார்னிங். ஸோ மார்னிங்லேருந்து எப்படிலாம் போச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, ஏதாவது சிறப்பாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா பொரிச்சிட்டு இருந்தேன் ஆஃப்டர்நூனுக்கு. சரி மார்னிங் பார்த்தீங்கன்னா எக் தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எக் தோசை சாப்பிட்டு. அதுக்கு காம்போவாக பார்த்தீங்கன்னா சட்னி இருந்துச்சு. அதை வச்சு சாப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடல மிட்டாய் இருக்குல்ல, அதான் சாப்பிட்டுட்டே போனேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா நல்லா மோடம் போட்டிருக்கு. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா புரட்டாசி மாதம் இல்லையா, ஃபுல்லாக சாம்பார் தாங்க. ஒரே சாம்பார் சாம்பார் சாம்பார். பட் நான் அப்படி கிடையாது. இன்னைக்கு மட்டும் சாம்பார் வச்சுருந்தாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இதையும் எடுத்து தட்டிலலாம் போட்டாச்சு. ஸோ பக்கத்துலேயே நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னிருந்தேன்ல, அந்த கிளிப்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர்லாம் பொரிச்சாச்சு. இதுக்கடுத்து என்ன, தட்டில் போட்டு சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. அதனால் நானும் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். சாம்பார் தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.